இந்த ஸ்காலர்ஷிப்போட ஹார்ட்வேர்டில் உங்களுக்கு சீட் கிடைக்க காரணமாக எது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐ பிலீவ் த ஜர்னி. என் கிளாஸில் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சிமிலர் ஸ்டோரிஸ் இருந்திருக்கலாம். நிறைய ஒரு என்ன சொல்கிறது சேலஞ்சிங் பேக்ரவுண்ட்ஸில் இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து பாவர்ட்டி மட்டும் கிடையாது, வேறு விதமான டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி சேலஞ்சிங் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருதாங்க. ஸோ அப்படி வரச்சில் அந்த ஜேர்னியை ஹார்வர்ட் அக்னாலேஜ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ பிலீவ் ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒருத்தங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று அவங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. இன்னொன்று இந்த கிளாஸ் மூலமாக அவங்க எடுத்துக்கிட்டு தே ஆர் கோயிங் டு டூ ஸோ மச் இன் தேர் லைஃப். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்ப்பாங்க, ப்ளஸ் மற்ற பியருக்கு வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 விஷயத்துல ஐ பிலீவ் ஐ ஹாவ் சம் ரோல் பிகாஸ் ஐ டூ ஹாவ் அ வெரி யூனிக் பேக்ரவுண்ட். ஐ ஆல்சோ பிலீவ் நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் நான் என்ன செய்ய போகிறேன் ஃப்யூச்சரில், வாட் ஐ ரியலி வாண்ட் டு டூ அப்படிங்கிறதையும் மேபி பார்த்துருக்கலாம். அண்ட் தே மே ஹாவ் தாட் வி வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் ஹர். அஸ்விதா கிட்ட என்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தது ஹார்வர்ட்? ட்ரீம். நான் வந்து என்னென்னா ஹார்வர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசியலில் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. பட் நான் என்ன நினச்சேன்னா 40 வயசு கழிச்சு, 50 வயசு கழிச்சு, 60 வயசு கழிச்சு, இப்படி எனக்குள்ளேயே ஒரு என்ன சொல்ல நீண்ட ஒரு பயணத்தை நான் வச்சுருந்தேன். ஹார்வர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் வந்து என்னை வந்து எக்யூப் பண்ணிக்கிற போகிறேன். எக்யூப் பண்ணிட்டு பின்னாடி நான் திரும்ப வந்துட்டு நிறைய பெண்களோட நான் ஒரு 40-50 வயசு கழிச்சு தான் நான் வந்து முழு நேர அரசியலில் என்னால் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. அதை அப்படி உடச்சி எறிஞ்சிச்சு ஹார்வர்டு. ஏன்னா வந்து ஏன் நம்ம இறங்கக்கூடாது, ஏன் நம்ம பண்ணக்கூடாது, அதில் என்ன தர் இஸ் வாட் இஸ் த வர்ஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன், நத்திங். அந்த என்ன சொல்கிறது ஒரு ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டி கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லக்ஸூரியஸ் லைஃபு, எனக்குன்னு ஒரு ரூம், எவ்வளோ நாளும் புத்தகம் படிக்கலாம், எவ்வளோ நேரம்னா என்னென்னா டெய்லி என்னோடய பிரச்சனை என்னவாக இருக்குன்னா காலையிலே எந்திரிச்ச உடனே என்ன ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹார்வர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்குது, பிஸ்னஸ் ஸ்கூல், டிசைன் ஸ்கூல், எல்லா ஸ்கூலுமே சுற்றி தான் இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்கூல், எல்லா ஸ்கூலில் நடக்கிற ஈவெண்ட்ஸும் நம்ம அட்டன் பண்ணலாம், எல்லா ஸ்கூலில் நடக்கிற கிளாஸஸும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். எவ்ரிடே யூ ஆர் லைக் ஓகே இந்த ஃபில்ம் மேக்கர் இங்கே வராங்க, இந்த பாலிட்டிஷியன் இங்கே வராங்க, கவர்னர் இங்கே வராங்க, பிரசிடென்ட் இங்கே வராங்க. ஸோ த ஹார்வர்டுக்கு எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுறதுனால ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி பீப்புள் கம்மிங் இன் டு ஒன் சிங்கிள் பிளேஸ்.